தமிழ்நாட்டில் ஒன்று காமன் ஆகிட்டு, அதாவது ஒரு பிரச்சனையை மறைக்கணும்னா இன்னொரு பிரச்சனையை வந்து கிரியேட் பண்ணி விட்ருவாங்க. இப்போ வந்து ஜனநாயகன் ரிலீஸ் ஆக போகுது. அதானே, அது வந்து இப்போ வந்து சோசியல் மீடியாவில் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. மக்கள் எல்லாரும் அதில் தான் ஃபோக்கஸாக இருக்காங்க. அதே டைமில் என்ன ஒரு பிரச்சனை வந்து நம்மளுடைய சொந்த ஒரு கன்னியாகுமரியில் நடந்துட்டுருக்கு. அது வந்து மக்கள் யாருக்குமே நிறைய பேருக்கு தெரியலை. அதாவது என்னன்னா, ஐஆர்எல் இந்தியன் ரேர் எர்த் லிமிடெட் ஒரு மைனிங் ப்ராஜெக்ட் வந்து மணவாளக்குறிச்சிங்கிற ஊர்ல வந்து நடந்துட்டு இருக்கு. அந்த 10 வருஷமா நடந்தது போக இப்போ வந்து டிவிகே கவர்மெண்ட் கிட்ட, அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்கள்கிட்ட வந்து ரிக்வஸ்ட் கேட்டிருக்க டைம் வந்து என்ன ஒரு வருஷத்துக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது இந்த ப்ராஜெக்ட் சரி இதனால வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், இதுல என்ன இருக்கு அப்படின்னு நீங்க நிறைய பேர் கேட்பாங்க. வேலை வாய்ப்புகளுக்காக கன்னியாகுமரியோட கனிம வளங்களை வந்து நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதாவது இந்த ப்ராசஸ் வந்து என்னன்னா, கடல் மண்ணை வந்து எடுத்து அதில் உள்ள மினரல்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு அந்த வேஸ்ட் சாண்டை வந்து திரும்ப வந்து கடலில் போய் தட்டுவாங்க. அதாவது மினரல்ஸ் எதுவும் இல்லாத சாண்ட் வந்து ஃபிஷர்மேன்ஸுக்கெல்லாம் வந்து அவங்களுடைய பொருளாதாரம் வந்து அஃபெக்ட் ஆகும், ஆயுள் அரசனுக்கு வந்து பாதிக்கப்படும். அந்த ப்ராசஸ் பண்ணுறதுனால ரேடியேஷன்ஸ் வந்து வெளியாகும். அந்த மாதிரி மக்களுக்கு வந்து நிறையவே கெடுதல் இருக்குது. அந்த மாதிரிப்பட்ட ப்ராஜெக்டை வந்து இன்னொரு வருஷத்துக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணனால மக்களுக்கு வந்து ரொம்பவே கெடுதல். 1144 ஹெக்டர்ஸ், அதாவது 2800 சில்லற ஏக்கர்ஸுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. மொத்தமாக கிளியூர் சைட்ல இருந்து ஒரு 8 வில்லேஜுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. அந்த மாதிரி பண்ணுறதுனால வந்து மக்களுக்கு வந்து ரொம்பவே கெட்டது. அதாவது இப்போ வந்து எல்லாரும் ஜனநாயகன் ரிலீஸ் இதில் வந்து ஃபோக்கஸாக இருக்கனால இதை வந்து யாருமே வந்து கண்டுக்கல. இது வந்து ரொம்பவே பெரிய ஒரு டேஞ்சர். ஓகே சொல்லிட்டாங்க, முடிஞ்சா கேன்சல் பண்ணால் மக்களுக்கு நல்லது. நன்றி, வணக்கம்.